தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் செடி வளரும், கொடி வளரும், தாவரங்கள் வளரும், மரம் வளரும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் வளரணும் அப்படின்னு சொன்னா தண்ணீர் ஊற்ற வேண்டும். கண்ணீர் ஊற்றினால் கண்ணீர் ஊற்றி வளர்த்த ஒரு காரியமும் நம் மண்ணில் உண்டு. வரலாறாக, சரித்திரமாக மற்ற நாடுகளுக்கு இல்லாத பெருமை இங்க உண்டு அப்படின்னு சொன்னா அது கண்ணீர் விட்டு நாம் வளர்த்த சுதந்திரம். பாரதி அதனாலதான் சொல்லுவான், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீர் விட்டல்லவா கண்ணீர் சிந்தி செந்நீர் சிந்தி உயிரை கொடுத்து குடும்பத்தை இழந்து பிள்ளைகளை பிரிந்து சொத்தையெல்லாம் கொடுத்து இழந்து 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 கொடுத்து 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 பெறப்பட்டதுதான் சுதந்திரம். எத்தனை வருஷம் அடிமையா இருந்தோம்? 50-60 வருஷமா? இல்லைங்க, கிட்டத்தட்ட முகலாயர் காலத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, முகலாயர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் அப்படின்னு அடிமை வரலாற்றை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெரிய யுகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம் அந்நியர்களுக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அடிமை விலங்கிலிருந்து நம்மை விடுபட வைப்பதற்காக, உடைத்தெறிவதற்காக எத்தனையோ மாவீரர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அது இந்த மண்ணினுடைய தனிச்சிறப்பு, வரலாற்று சிறப்பு. இரத்தத்தால் பொறிக்கப்பட்ட ஒரு சரித்திரம் உண்டு என்று சொன்னால் அது அதிகமாக இந்தியாவில், பாரதத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். அவ்வளவு வீரர்கள், அத்தனை தியாகிகள், அத்தனை தியாகம், எண்ணிலடங்கா தியாகம். பாரதம் என்று சொன்னாலே தியாகமும் தொண்டும் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு அந்த செந்நீரை இங்கே சிந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம சுதந்திரம் அடைந்து நமக்கு பேச்சுரிமை, நமக்கு எழுத்துரிமை, வாக்குரிமை, ஜனநாயகம் அப்படின்னு எல்லாம் சந்தோஷமா நம்ம சுத்தி அப்படி சுதந்திர பறவையா சிறகடித்து திரிகின்றோம். சாதாரண சுதந்திரத்தையா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்துல வேற எந்த நாடுகளிலும் அனுபவிக்காத சுதந்திரத்தை இந்தியாக்கார அனுபவிச்சுட்டு இருக்கான். அதுதான் உண்மை. மற்ற நாடுகள் எல்லாம் சுதந்திரத்துக்கு கூட ஒரு அளவு இருக்கின்றது. இப்ப நீங்க மேலை நாடுகளுக்கு போனா அதுக்குன்னு ஒரு லிமிட் கொடுத்திருப்பாங்க. அதை தாண்டியாச்சுன்னா அவ்வளவுதான், முடிச்சிருவாங்க. ஆனா இந்தியாவில தான் பாருங்க, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொன்னது மாதிரி எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சுதந்திரத்தை ஒரு நாட்டுக்காரன் அனுபவிச்சுட்டு இருக்கான்னா அது இந்தியா நாட்டுக்காரன் தான். இந்த உரிமையெல்லாம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, உரிமைக்கு ஒரு டெஃபினிஷன் உண்டு. எழுத்துரிமையாக இருந்தாலும் சரி, பேச்சுரிமையாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களை பாதிக்காத வண்ணம் அந்த உரிமைகள் இருக்க வேண்டும். அதுதான் உரிமைக்குள்ள ஒரு டெஃபினிஷன். இவன் பேச்சுரிமைன்னு சொல்லிக்கிட்டு பேசுற பேச்ச பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டுக்கு பிரதமரையே பேசுறான். அதையும் கேட்கக்கூடிய அளவிற்கு ஜனநாயகம், சுதந்திரம் நமக்கு இருக்கு. நாட்டினுடைய முதலமைச்சரை பேசுறான், அதையும் கேட்டு, சின்ன பிள்ளையா இருக்கான் பேசுறான், அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாட்டை பத்தியே மோசமா பேசுறான், அதுக்கும் சுதந்திரம் கொடுத்து வைத்திருக்கின்றோம். இதுக்கும் சுதந்திரம் கொடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாடு உண்டு என்று சொன்னால் அது இந்தியா தான். இங்க இருந்துகிட்டு இந்தியாவை எதிர்க்கின்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அதற்கும் சுதந்திரம் கொடுத்து வைத்திருக்கிறோம். அதுதான் இந்தியா, அதுதான் ஜனநாயகம். இப்ப இந்த மாதிரியான சுதந்திரத்தை, அளவுக்கு மீறிய சுதந்திரத்தை, அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லையற்ற சுதந்திரத்தை நீங்க வேற எந்த நாட்டிலும் பார்க்க முடியாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதனால இந்த நாட்டில் பிறந்ததற்காக ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் பிறக்கவில்லையேன்னு இன்னைக்கு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். எப்பேற்பட்ட நாடு, எத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் 30 கோடி முகமுடையாள் எனில் மெய்ப்பொருள் ஒன்றுடையாள், செப்பும் மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி சொல்லுகின்றான். அத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் மதத்தால், மொழியால்,
இனத்தால் அப்படின்னு அத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு 2 இனம் இருந்தாலே அந்த நாடு அப்புறம் அந்த நல்லா இல்லைங்க. அதான் உண்மை. ஒரே நாட்டுக்குள்ளதான் 2, 3 இனங்கள் மாறி மாறி இருந்தாலும் அதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய சூழல் நல்லா இல்லை. ஆனா நிறைய வேற்றுமைகள் இருந்த பிறகும், இன ரீதியாக, ஜாதி ரீதியாக எவ்வளவு வேற்றுமைகள் இருந்த பிறகும் இன்னைக்கும் புதிய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நாடு, அமைதியாக இருக்கின்ற ஒரு நாடு. உலகத்துல நீங்க எந்த நாட்டு வேணாலும் எடுத்துக்கங்க. அதுல அமைதியாக, மகிழ்ச்சியாக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கக்கூடிய வரிசையில் கண்டிப்பாக இந்தியாவும் இருக்கும். அவ்வளவு ஜனநாயகத்தன்மை, அவ்வளவு உரிமை, அவ்வளவு சுதந்திரத்தை நம்முடைய பாரதம் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நீ எந்த காரணத்தை கொண்டும் ஒரு விஷயத்தை நீ மறந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடியதை பாரதி திரும்ப திரும்ப பதிவு செய்கின்றார். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், நினைவு அகற்றாதீர் என்று ஞாபகப்படுத்தக்கூடிய அளவிற்கு சுதந்திரத்தை இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா சில நேரம் இவன் இந்தியாவிலே இல்லாதது மாதிரி எல்லாம் பேசுறான். நிறைய பேர் இந்தியாவுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாதது மாதிரி இங்க இருந்துகிட்டே பேசக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நிறைய பேச்சுக்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், நினைவு அகற்றார், சேதமில்லாத ஹிந்துஸ்தானம், அதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று சொல்லுகின்றார் பாரதி, என்று பாப்பாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எந்த காரணத்திலும் இந்த பாரதத்தை சேதப்படுத்தி விடக்கூடாது. சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இருக்கலாம், எவ்வளவோ பிரிவுகள் இருக்கலாம், ஆனால் இங்கு சேதம் என்பது அதனால் வந்ததில்லை. முதலாக வங்க பிரிவினையை வைத்து இந்த நாட்டை பிரித்தான் ஆங்கிலேயன். அதுதான் வந்த பிரிவு. அதுக்கு முன்னாடி மன்னர்கள் ஆட்சியில் இருந்தாலும் இந்த கண்டம் முழுவதும் பாரதமாகத்தான், பாரத கண்டமாகத்தான் சொல்லப்பட்டது. அப்ப இந்த சுதந்திரத்திற்காக, இந்த உரிமையை நாம் அனுபவிப்பதற்காக, இந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசிப்பதற்காக எத்தனை வீரர்கள் தங்கள் உயிர்களை இங்கே பணயம் வைத்திருக்கின்றார்கள். அதை இந்த நாட்கள்ல நம்ம கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். தினமும் நினைச்சு பார்க்க வேட்டாலும், தினமும் நினைச்சு பார்க்கறதுக்கு நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. சினிமா இருக்கு, நடிகர்கள் இருக்காங்க, நடிகைகள் இருக்காங்க, ரீல்ஸ் இருக்கு, அதுல நிறைய பிரபலங்கள் இருக்காங்க, இந்தியாவுக்காண்டி போராடிய பிரபலங்கள்லாம் நிறைய இருக்காங்க. தினமும் நம்ம நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு அவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தினமும் அவங்கள நினைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது, பெரும்பாலும் இருக்காது நமக்கெல்லாம். ஆனா இந்த சுதந்திர தின நாட்கள்லயாவது கொஞ்சமாவது நம்ம அவங்கள நினைச்சு பார்க்கணும், கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு உயிருக்கு ஒரு மதிப்பு உண்டு இல்லையா? அதுவும் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட உயிரா, அவர்களுக்காக சிந்திய உயிரா? கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக, இந்த சுதந்திரமான வாழ்க்கைக்காக, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதந்திரத்திற்காக ஒரு காலகட்டத்தில் 1,00,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் உயிர்களை இங்கே கொடுத்திருக்கின்றார்.